2021 நான் கத்தி கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் இன்று நடந்து கொண்டே வருகிறது. ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னும் போது சென்னிமலை 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்குற வீடியோவோட மட்டும்தான் உண்மையாக இருக்கும். எங்களை மாதிரி வியூஸ் கம்மியாக போடுறது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த இதுதான். குறிப்பு, அதாவது ஆன்மீகத்திற்கு ஆபத்து. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அழுத்தி அழுத்தி சொல்றேன், ஒரு காணொலியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்னை பைத்தியக்காரன் நினைச்சீங்க, இல்ல ஏதோ லூசு பையன் ஏதோ ஒண்ணு வளர்கிட்டு நினைச்சீங்க. ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது, கிட்டத்தட்ட நெருங்கி விட்டதே என்று நினைக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் பயிர் சிங்காரகிரி வாழ்க்கை. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அதாவது 2021 கத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியை பதவியேற்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆன்மீகத்துக்கு ஆபத்து, ஆன்மீகத்துக்கு ஆபத்து, ஆன்மீகத்துக்கு ஆபத்து, ஆன்மீகத்துக்கு ஆபத்து. எத்தனை வீடியோவில் சொன்னேன், ஒரு சில குறிப்புகள் கொடுத்தேன். என்ன இந்த குறிப்புகள்லாம் காவல்துறை கை கிடைச்சா கொஞ்சம் கவனமாக நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னது அத்தனையும் கிட்டத்தட்ட நடந்துக்கிட்டே இருந்தது. சென்னிமலை, அதாவது ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னு நான் கத்திக்கிட்டே இருந்தேன். சென்னிமலையில் மாற்று மதத்தவர்கள் அவங்களோட ஆலயத்தை எழுப்புறதா ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அப்போ மக்கள் எதிர்பாராத விதமாக அதிக அளவில் திரண்டு அந்த போராட்டத்தை இதை தடுத்தாங்க. அடுத்து திருப்பரங்குன்றம் சிக்கந்தர், இது சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி இன்னொரு மாற்று மதத்தை கிளம்பியிருக்கிறாங்க. 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்குற வீடியோவோட மட்டும்தான் உண்மையாக இருக்கும். எங்களை மாதிரி வியூஸ் கம்மியாக போடுறது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்த இதுதான். என்ன காரணம் தெரியல, வியூஸ் குறைஞ்சது. என்ன வியூஸ் குறைஞ்சதுனால ஒரு மோசடி கம்பெனியை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அதனால தான் வியூஸ் குறைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா தான் போய்கின்றது சேனல். 2021 நான் கத்தி கொண்டிருக்கும் போது ஒரு விஷயம் இன்று நடந்து கொண்டே வருகிறது. ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னும் போது சென்னிமலை, ஆன்மீகத்துக்கு ஆபத்துன்னு சொல்லும்போது சென்னிமலை, திருப்பரங்குன்றம். இப்போ நம்ம ஆன்மீகத்துக்கு ஆபத்தாக மாற்று மதத்தால் இது எங்களோட இடம். ஒருத்தர் அந்த இடத்துல அவங்களோட மதத்து இதை ஆலயத்தை கட்டணும்னு சொல்கிறான். இங்கே லிங்கமே வடிவமாக அமைந்திருந்த திருநாள சம்பந்தர் பாடல் பெற்ற இது திருப்பரங்குன்ற மலை சிக்கந்தர் மலை எங்களோட மலை அப்படின்னு சொல்லி இன்னொரு மாற்று மதம். இதெல்லாம் நடக்கும்னு நடந்து 2021 என்னோட ஆரம்பகால வீடியோவில் பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது முதலமைச்சருக்கு அவப்பெயர் அப்படின்றது அடித்து சொன்னேன். இன்னும் ஈஸியாக நடந்தது என்ன, காணத்தூர் ஈஸியாக காணத்தூரில் காரில் இருந்த பெண்களை விரட்டிய ஆளுங்கட்சி அனுதாபிகள். ஆளுங்கட்சி அனுதாபிகள்னு சொல்கிறதா, இல்லைன்னா ஆளும் கட்சியின் உளுத்து போன பிறப்புகள் என்று சொல்கிறதா என்ன புரியலை. என்ன நடக்குது நாட்டில்? ஒரு அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணா நகரில் 10 வயது சிறுமி அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளங்காட்டியும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன் என்பவனால் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட மாணவி. அந்த வழக்கை ஜொமேட்டோவால் நீதிமன்றம் எடுத்து விசாரிக்கிறது. இந்த விசாரணை போய்கிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி. தாம்பரத்தில் தொடர்ந்து 10 பெண்களும் செயின் அதாவது தாலி அறுப்பு, சங்கிலி பறிப்பு இந்த மாதிரிலாம் நடந்தது. அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாங்காட்டியும் இப்போ ஈஸியாக காணத்து. அந்த பெண்களை துரத்திய நபர்கள் யார்? 2 பக்கமும் அணை கட்டின ஒரு பக்கம் 2 கார் யார்? அந்த காருக்கு வந்த சார் யார்? சார்
அதில் பார்த்தீங்கன்னா பசங்க ஒன்றும் பெரிய வயசு கொஞ்சம் வயது ஒரு 30 வயது தாண்டின ஆளுங்களும் கிடையாது. எல்லாம் இளைஞர்கள் என்ன திமுக கொடி கட்டிக்கிட்டாங்க. ஆளுங்கட்சி கொடின்றது வந்து அராஜகம் பண்ணுறதுக்கு லைசன்ஸா இல்லை இந்த மாதிரி பெண்களிடம் அத்துமீறுவதற்கு லைசன்ஸான்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி வந்து ரொம்ப அழகாக கேட்டுருக்காங்க. என்ன இன்னைக்கு வந்து அண்ணாமலை, எடப்பாடியார், பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து குரல் கொடுக்குது. கடந்த சனிக்கிழமை அதிகாலை 2 மணி 3 மணி அளவில் இந்த சம்பவம் நடந்தது. காணத்தூர் ஈசிஆர் சம்பவம். அந்த காருக்குள்ள இருந்த பெண்கள் அனைவரும் குடும்பத்தோட தான் வந்து எங்கேயோ போயிட்டு வராங்க, அவுட்டிங் எங்கேயோ போயிட்டு வராங்க. உள்ளுக்குள்ள ஒரு குழந்தையும் இருக்கிறதா தெரியுது. போனவங்களை வந்து வழி மறிக்கிற மாதிரி வந்து முன்னாடி போய் ஓவர்டேக் பண்ணி சைடில் நிறுத்துறதான் ஒரு கார். டிஎம்கே கொடி கட்டிஇருக்குது அந்த இதில், அந்த காரில். அந்த காட்சியெல்லாம் நீங்கள் முதல்ல நான் ஃபஸ்ட்லேயே நான் போட்டேன், அதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் நிறையா ஊடகத்தில் நீங்கள் பார்த்த காட்சி தான், நான் ஒன்றும் புதுசாக ஒன்று போடுறேன். அதே போல் அவங்க ரிவர்ஸ்லேயே வர்றாங்க. ரிவர்ஸ்லேயே ஆகாட்டுறாங்க. உடனே அந்த பெண்கள் வந்து நல்ல அந்த தெய்வாதீனமாக பாருங்கள். அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சமயோசித அறிவு. கார் கண்ணாடியை ஓப்பன் பண்ணல. கார் கண்ணாடியை ஓப்பன் செய்திருந்தால் அங்கே என்ன வேணால் நடந்துக்கலாம். அந்த பெண்களுக்கு என்ன வேணால் நடந்துக்கலாம். அங்கே அந்த காருக்குள்ள இருந்த குழந்தைக்கு என்ன வேணால் நடந்துக்கலாம். உள்ள ஒரு ஆணோ 2 ஆணோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்குது. அவங்களுக்கும் ஏதாவது நடந்திருக்கலாம். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் ஞானசேகரன் அடித்து துரத்தினான அந்த காதலனை, அந்த பெண்ணின் காதலனை வந்து அடித்து துரத்தின மாதிரி இந்த 2 நபர்களோ ஒரு நபருக்கோ ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். அந்த குழந்தைய இவங்க குடிபோதையில் இருந்து தான் அந்த பெண்கள் கத்துறாங்க. குடியேறியில் அந்த குழந்தைய என்ன பண்ணியிருப்பானுங்கன்னு தெரியாது. அதே போல் வந்து இந்த பெண்களுக்கோட நிலைமை என்னது, நல்ல வேலை அவர்களுடைய தைரியமாக அவங்க வீடு வந்து அருகிலேயே இருந்ததுனால வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே அவங்களோட கம்யூனிட்டிஸ் ஆகுங்க, அந்த ஃப்ளாட்ஸில் இருக்கிறவங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து இறங்கி வந்து எல்லாம் இதுன்னு உடனே இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, எங்கள் காரை இவங்க வந்து இடிச்சிட்டாங்க, அதை வந்து தோசைன்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த ஃப்ளாட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. போன உடனே இவங்க அதை இதுன்னுட்டு அங்கே வேறு என்ன நடந்ததுன்னு தெரியல, அவங்க கிளம்பிட்டு இருக்கிறாங்க அந்த காலில் வந்த நபர்கள். அடுத்த நாள் வந்து இவன் வந்து போலீஸில் போய் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு வந்து எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சோ அதே மாதிரி இந்த சிஎஸ்ஆர் லீக் ஆகும் காவல்துறையிலிருந்து. இந்த சிஎஸ்ஆர் லீக் ஆகிட்டு சம்மந்தப்பட்ட, அதாவது புகார் கொடுக்கப்பட்ட முகவரி மொத்தமும் வந்து வெளியுலகத்துக்கு தெரிய வருது. பாலிமர் செய்தி நிறுவனம் வந்து முதல் இந்த செய்தியை வந்து வெளியிடுது. உங்களுக்கு எப்படி தெரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாரு, என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இந்த விஷயம் வந்து நாங்கள் யார்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன வந்து நீங்கள் எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுங்க, போலீஸ்கிட்ட கேளுங்க, நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், காவல்துறை போயிட்டு காவல்துறைகிட்ட கேளுங்கன்னு. அவர் என்ன ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு இந்த தகவல் கொடுத்ததே காவல்துறை தான் அப்படின்ட்டு. அப்போ காவல்துறையின் மீதான நம்பிக்கை அதாவது நடுத்தர மக்களுக்கும் சாதாரண பணம் படைச்சவன் வந்து எல்லா டேஷனும் பணத்தை கொடுத்து அந்த செய்ய தவறுகளை மறைச்சிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது. சில நாட்களில் வெளியில் வரலாம் ஒரு சிலர் செய்த தவறுகள். இதில் வந்து என்னென்னா, அந்த பாலிமர் செய்தி இவர் நிருபர் கேட்ட கேள்வி வந்து ஆடியோ ப்ளே பண்ணுற பாருங்க. யார் அந்த சார் என இப்போது வரை விசாரணை சென்று கொண்டிருக்கும் வேளையில் திமுக கட்சி கொடியை கட்டிக்கொண்டு காரில் வந்து பெண்களை விரட்டிய சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மீண்டும் அதிரச் செய்திருக்கிறது. இல்ல அந்த மாதிரி போலீஸ் சொல்லிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டோம், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. இது வந்து சிசிடிவி கேமரால நீங்க அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. அந்த ரோடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க அடி அந்த மாதிரி நிஜ மாதிரி நடந்ததுன்னா அது போலீஸ் கிட்டயும் எவிடன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இது வந்து
அப்படி போலீஸ் சொல்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையில என்கிட்ட பேசினாங்க, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லை. நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட டைரக்டா பேச. இல்ல மேடம், என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட சொல்லல மேடம், அதுக்கு தான் கேட்கறாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட அவங்க போட்ட கண்டென்ட் எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு காலையில கூட பாதிக்கப்பட்ட நபர்கள் பெண்களை தான் துரத்துறாங்கன்னு சொல்லி தான் நாங்க போட்டிருக்கோம். நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நாங்க தான் போட்டோம். உங்க சைட்ல நீங்க என்ன நடந்துச்சுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம். வேற ஒன்றும் மேடம், நீங்க இடிக்கல, ஆனா அது கன்ஃபார்மா சொல்றீங்க. பட் வேற என்ன நாங்க இடிக்கல. அவங்க அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க, நாங்க இடிச்சதால தான் அவங்க பின்னாடி வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்கன்னா, சிசிடிவி கேமரா எல்லாம் ரோடு ஃபுல்லா இருக்கு, எங்க இடிச்சாங்கன்னு அவங்களே எடுத்து காட்ட சொல்லுங்க. நாங்க இடிக்கல. ஓகே மேடம், வேற என்ன நடந்துச்சு மேடம்? இன்னைக்கு என்ன நடந்துச்சு மேடம்? இதுக்கு மேல நீங்க போலீஸ் கிட்ட கேளுங்க சார். இத நீங்க இன்வெஸ்டிகேஷன்ல கேளுங்க. நாங்க என்னால எந்த டீடைல்ஸ் உங்க கேஸ் போகும்போது சொல்ல முடியாது. அவன் குடிச்சிருக்கான். ஆமா. ஏய் ஓடி வராங்கடா டேய். கிஷன் கோ. கிஷன் கோ. அவியனா நோ. நோ 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 நோ. Go back. Pradeep. No, wait. Go back. Kishan, எவ்வளவு ஃபாஸ்டா எடுக்க முடியுமோ எடுத்துரு கிஷன். They're just looking for. Hey, door lock பண்ணு மோடு. பண்ணியாச்சு. பின்னாடி போங்க. ஓ, ஏ மாமா காலடி யாராவது. கிஷன் நீங்க முன்னாடி போங்க, நீங்க பின்னாடி போங்க. No problem, பின்னாடி போங்க. Hey, what is happening? There are a lot of இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க. இதில் இன்னைக்கு காலையில் கரெக்டாக இன்னைக்கு காலையில் நேற்று காலையிலே சரி இருக்கிறதுல காவல்துறை போய் வந்து சம்மந்தப்பட்ட பெண்மணி எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி கூறியதாக ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஏன்னா இது நாள் வரைக்கும் கடந்த சனிக்கிழமை நடந்தது, சிஎஸ்ஆர் போட்டிருக்கிறாங்க, இன்னும் எஃப்ஐஆர் போடல. காவல்துறை வந்து நம்ம காவல்துறை வந்து நொந்துக்கிறதுல வந்து பிரயோஜனமே இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. இடி வரலுக்கு ஒரு பக்கம் இடி, மற்ற இடத்துக்கு 2 பக்கம் இடினாங்க. அது மாதிரி தான் இருக்குது காவல்துறையோட பழப்பு. ஒரு பக்கம் அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரிகள், ஒரு பக்கம் பணம் படைத்தவர்கள். என்ன இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சிக்கிக்கிட்டு இந்த ஆட்சியில் வந்து காவல்துறை வந்து சின்னப்பட்டு சீரழியுது. சிஎஸ்ஆர் போட்டு இன்றோ நேற்றோ வந்து எஃப்ஐஆர் போடுவதற்காக சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்கள் வந்து காவல் ஆய்வாளர்களோ துணை ஆய்வாளர்களோ தெரியல, அந்த சம்மந்தப்பட்ட குடும்பத்தினர் பெண்களிடம் வந்து பேசிட்டு காலதாமதமானதுக்கு உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு? திமுக உறுத்து போன பிறப்புகளா? திமுகவின் ஏதோ ஒரு உறுத்து போன பிறப்பு, அதிகாரத்தில் இருக்கும் உறுத்து போன பிறப்பு, இவங்க உடல் பிறப்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு யூடியூபர் ஒருத்தர் இருக்கிறாரு, சாமி அவர் உளுத்தம் பருப்புன்னாரு. நான் உளுத்து போன பருப்புன்றேன். அது பருப்பு உளுத்து போச்சு, அதுக்குள்ள ஒன்றுமே கிடையாது, பூச்சி வச்சு போன பருப்பு. இவங்களோட ஆட்சி வந்து நான் தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், அவப்பெயர், பெண்களால் வந்து கெட்ட பேர் வரும். அந்த 6 நபர்கள், குறிப்பிட்ட 6 நபர்கள் நான் வந்து வீட்டில் வந்து தெளிவாகவே சொன்னாங்க. அந்த 6 நபர்கள் தான் இப்போ வந்து காவல்துறையினால் வந்து விசாரிக்கப்பட்டு, அது காவல்துறை சம்மந்தப்பட்டவங்க. நான் அப்போ என்ன சொன்னேன், யாருக்கும் தெரியாது, யாரோ ஒரு 6 பேர் அந்த பெண்கள் விஷயத்தில் கண்டிப்பாக சம்மந்தப்படுவாங்க. சம்மந்தப்பட்டாங்கன்னா இப்போ நீங்கள் அது மேலே என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது நீதிமன்றம். அதே போல் வந்து இந்த வழக்கையும் வந்து நீதிமன்றம் தாமாக முன் வந்து விசாரிக்க வேண்டும்னு கேட்டேன். நீங்கள் வந்து பெண்களுக்கு வந்து இந்த கொடுமைகள்லாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, நீங்கள் இது வந்து ஊடகத்தில் வந்ததுனால வந்து இது வந்து பெருசாக தெரியுது. ஊடகத்துக்கு வராமல் நிறைய பெண்கள் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இப்போ இந்த காரில் தோற்றப்பட்ட பெண்கள், வெட்டப்பட்ட பெண்கள் பிடிச்சிருந்தான்றாங்க. அவனுங்க யார், என்ன, எதுக்காக தோற்றுறானுங்க, என்ன இது? ஏன்னா ஈஸியாக வந்து அவன் காரை இடிச்சுட்டு போனதான் சொல்கிறாங்க. அந்த சரௌண்டிங் வந்து ஃபுல்லாக 8 சிசிடிவி கேமராக்கள் நல்லாவே தெரியும் எனக்கு. ஏன்னா நான் அடிக்கடி அந்த இதில் வந்து ஈஸியாரில் வந்து நான் பயணப்படுவேன். பல விஷயங்கள்லாம் நான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஈஸியார் ரோட்டில். மேக்ஸிமம் 2 வீலரில் தான் போவேன். 2 வீலரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னலில் நின்னலில் வந்து இந்த கேமராவில் பதிவாகி என் பின்னாடி உட்காந்துருக்கிற வந்து ஹெல்மெட் போட்டுட்டு 1000 ஃபைனே கட்டியிருக்கேன் 2 வீலரில். நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன்,
பின்னாடி உட்காந்து ஹெல்மெட் போடலட்டு 1000 ரூபாய் ஃபைன் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிசிடிவி கேமராக்கள் உள்ள ஒரு, அதாவது நம்ம திருவண்ணாமலை திரும்பணும்னு நீலாங்கரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய சிக்னல் இருக்குது, நிறைய ஏகப்பட்ட சிக்னல், எல்லா சிக்னலும் சிசிடிவி கேமரா உண்டு. அதாவது நம்ம திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு சிக்னல், அடுத்த சிக்னல் வந்து சரத்குமார் வீட்டுக்கு திரும்ப, ராதிகா சரத்குமார் வீட்டுக்கு திரும்ப ரோடுன்னு நினைக்கிறேன் கண்டினியூஸாக. ஏன்னா அங்கே இருக்கிற முக்கால்வாசி விஐபிகள் தான், பெரும் பணக்காரர்கள். அதனால் வந்து அந்த இது ஃபுல்லாக ஈஸியாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிசிடிவி கேமரா. அப்படி இந்த பெண்கள் இடித்து விட்டு சென்றிருந்தால் சிசிடிவி கேமரா பதிவாகிருக்கலாம். உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார்? அரசியல்வாதிகளா? அந்த நான் சொல்கிற மாதிரி உளுத்து போன பருப்புகளா? திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் உளுத்து போன பருப்புகள் வந்து கொடுத்த அழுத்தமா? இந்த உளுத்து போன பருப்புகளுக்கு வந்து காவல்துறை வந்து கை கட்டிக்கிட்டு வேலை செய்யுங்களா? சிஎஸ்ஆர் போட்டீங்க, எஃப்ஐஆர் போடல. இப்போ எஃப்ஐஆர் போட்டு விட்டு எனக்கு பண்ணிட பாருங்க. என்னோட சொந்த இதுலேயே நான் சொல்கிறேன், எஃப்ஐஆர் போட்டு இது ஆயிடுச்சு 6-7 மாதம் இருக்குது. மார்ச் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, 6 மாதம் டைம் இருக்குது இல்லையா? மார்ச் 10 வரைக்கும், மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், 6 மாதம் வெயிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் போட்ட எஃப்ஐஆர் மீது காவல்துறை அம்பத்தூர் T1 காவல்துறை மரியாதைக்குரிய காவல் ஆய்வாளர் திரு டில்லி பாபு அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். இந்த பெண்களுக்கு வந்து சிஎஸ்ஆரை போட்டுட்டு ஒரு வாரம் பொறுத்து எஃப்ஐஆர் பண்ணி, இந்த எஃப்ஐஆர் போட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல. நடுவில் வந்து எத்தனையோ கேஸுங்க அப்படியே கடந்து போயிடுது. அது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அதாவது மாற்றுத்திறனாளியை கேவலமாக பேசிட்டாரு மகாவிஷ்ணுன்னு ஒரு நபர் அப்படின்ட்டு அவர் மேலே வந்து மாற்றுத்திறனாளி வன்கொடுமை சட்டத்தில் வந்து வழக்கு போட்டு உடனடியாக அவரை வந்து 200-300 போலீஸ் போய் ஏர்போர்ட்டில் போய் கைது பண்ணி அவரே தான் வரணும்னு சொன்னார்ல. ஆஸ்திரேலியாலேருந்து வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அதே மாற்றுத்திறனாளி தான் நானும் புகார் கொடுத்துருக்கிறேன். இந்த புகார் மேலே எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் இல்லை. கேட்டால் அந்த நபர் வந்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியலையா, டெய்லி ஒரு வீடியோ போடுறான், அவனை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். காவல்துறை நினச்சா ஒன்றுமே பண்ண முடியாதா? ஏன் சார் ஒன்றும் இல்லாதவங்களாம் கஞ்சா கேஸ் போடுறீங்க, தூக்கி போய் குட்டாஸ் போடுறீங்க, அவங்க டெலிஃபோன் எங்கே இருக்குது என்ன எதுன்னு இது பண்ணுறீங்க. ஒரு சாதாரண ஒரு தேர்ட் கிரேடு ஒரு யூடியூபர் அவன் வந்து டெய்லி ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனை பிடிக்க முடியலன்னு சொல்கிறீங்க ஒரு காவல்துறை. இத்தனைக்கும் அவன் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறான். அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு கரையோட இதில் வந்து வீடியோ ரிலீஸ் ஆகுது. பல விஷயங்கள் வெளியில் வரும். மீண்டும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கோ, அதாவது நடுத்தர குடும்பத்தில் இருந்து கீழே வாழக்கூடிய எந்த நபர்களுக்கும் காவல்துறையால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை, காவல்துறை எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால், இல்லை யாராவது கட்சியோட அழுத்தத்தில் வந்து இந்த மாதிரி இல்லை, காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறது, இந்த பெண்களை துரத்திய வழக்கில் என்ன நடவடிக்கை, யார் இந்த சார், யார் இந்த கார், என்னென்ன கேவலங்களை நம்ம இந்த சமூகத்திலும் இந்த ஆட்சியிலும் நடக்கக்கூடிய, இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய கேவலங்கள் தமிழக மக்கள் வந்து தற்போது ஆளும் திமுக கட்சியின் மீது வந்து வெறுப்பின் உச்சத்திற்கு சென்று விட்டார்கள். இந்த ஏழை எப்போ ஒழியுன்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு சமூக பிரச்சனையுடன் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பயிற்சியாளர்கள் பாலமணி.